Hi friends, this is Arun. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ராபாக்ஸ்னு சொல்லக்கூடாது, வெப் சர்வீஸோட ஒரு எக்ஸாம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெப் சர்வீஸை பற்றி. ப்ராப்ளி எல்லோரும் அதை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து நிறைய கதை சொல்லியிருப்பேன். வெப் சர்வீஸ்னால் என்ன, ஏபிஐனா என்னன்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஒரு வெப் சர்வீஸை கால் பண்ணுவோம். வெப் சர்வீஸை கால் பண்ணி அவங்ககிட்ட இருக்க ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ஓவரால் கோல் இந்த செஷனுக்கு. இது ஃபுல்லி வந்து என்ன சொல்ல, பிபிடி இல்லாமல் ப்ராக்டிக்கல் செஷனாக இருக்கும். கதையை விட்டுட்டு செயலுக்கு வருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராபாக்ஸ்னால் என்னென்னு ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன். ட்ராபாக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபைல் ஷேரிங் இருக்குல்ல, ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு மெக்கானிசம். ஒரு சைட் ஒருத்தவங்க எழுதி அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ராபாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ராபாக்ஸில் ஃபர்ஸ்ட்டு சைட்டு தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ட்ராபாக்ஸ் சைட்டு. இதில் வந்து 2-3 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ பப்ளிக் ஃபோல்டர்ஸு, ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஏதோ வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் வேணால் நான் இன்னொன்று வேணால் நான் வந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபைல் ஷேரிங் சைட்ஸ் இருக்குது, இந்த ஷேர், மெகா அப்லோட் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இது. பட் அந்த மாதிரி கிடையாது, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டீவியேஷன்ஸில் இது இருக்குது. பட் அல்டிமேட்லி இட்ஸ் அகெயின் அ ஃபைல் ஷேரிங் சைட். ஓகேங்களா? ஸோ அது அவ்வளோதான் இதோட பாயிண்ட்டு. ஸோ இவங்க வந்து இதை வந்து ஒரு வெப் சர்வீஸ் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இப்போ மேனுவலாக நான் போய் ஃபைல்ஸ் இங்கே அப்லோட் பண்ணுறதை வந்து ஆப்ரேஷனை வந்து நான் வந்து ஒரு ஏபிஎஸ் கால் பண்ணி பண்ணலாம். இது எந்த மாதிரி சமயத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய சைட்டே எடுத்துக்கோமே. ஸோ என்னோடய சைட்டில் வந்து யாரோ ஃபைல் அப்லோட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணீங்க, எனக்கு மெயில் அட்டாச்மெண்ட் அனுப்பலாம். இல்லாட்டா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்க சொல்லி கொடுத்துருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் போடலாம். அதுக்கு பதில் இந்த ஃபைல் ஷேரிங் இதில் வந்து ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா நான் அங்கேருந்து எடுத்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியா. ஸோ இதுக்கு ஒரு ஆப் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்டுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த மாதிரி இல்லை, யாராக இருந்தாலும் வந்து ஏபிஐஸ் நிறையா கொடுப்பாங்க. ஏபிஐஸ்னு முன்னாடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷனை ப்ரோக்ராமிங் மூலமாக கால் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. ஓகேவா? ஸோ இதில் இவங்களே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஏபிஐஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே இருக்குது. iOS, ஆண்ட்ராய்டு, பைத்தான், ரூபி, ஜாவா, OSX இந்த மாதிரி எதுக்கு வேணால் வந்து கால் பண்ணிக்கலாம். C++ இல்லை, அது ஒரு விஷயம். ஸோ நான் வந்து ஒரு ஜாவா ஆப் எழுதி சின்னதாக காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன்னா, இந்த ஜாவா எஸ்டிகே வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ டவுன்லோட் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, ஸோ ஜாவா எஸ்டிகேன்னு டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணேன். ஸோ டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி வரும், அங்கே வந்துடும். ஸோ பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட இதில் போனீங்கன்னா எல்லா சைட்லேயும் கரஸ்பாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் போனீங்கன்னா யூடியூப் ஏபிஐ ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூகுளோட சர்ச் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா சைட்ஸுமே இப்போலாம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஃபேஸ்புக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏபிஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் என்னோடய ஆப் பேர் வந்து கூவி கோர் அப்படின்ற ஒரு ஆப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான். பண்ணதுக்கப்புறம் வருவோம். ஸோ இந்த ட்ராபாக்ஸ்லேயே வந்து ட்ராபாக்ஸ் சூஸர், சிங்க் ஏபிஐ ஒன்று இருக்குது, கோர் ஏபிஐ இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ கோர் ஏபிஐ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செட்டப் போனீங்கன்னா ஸோ இதில் வந்து மை ஆப்ஸ் போனீங்கன்னா என்னோடய ஆப்ஸ் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணும். அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, அதெல்லாம் டக்குன்னு நான் ஹைட் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா வந்து அதில் 2 விஷயம் கொடுப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா டெவலப்பர் கீன்னு ஒன்று, இன்னொன்று வந்து ஆப் ஐடின்னு ஒன்று. அதாவது நான் ஒரு டெவலப்பர் அப்படின்னு இவங்க லீகலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு டெவலப்பரே வந்து 10-15 ஆப் எழுதலாம். ஸோ ஒரு ஆப்புக்கும் ஒரு கீ இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா வந்து அவங்க சர்வீஸஸ் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வெப் சர்வீசஸ்னு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மேலே போனால் ஸ்க்ரோல் பண்ணால் தெரியும். மேலே இருக்கு பாருங்க, டக்குன்னு எடுத்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ நீங்களும் உங்களோட யூசர் நேம் லாகின் பண்ணி போனீங்கன்னா எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆப் சீக்ரெட் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருண்டு போகுது. அது மாதிரி அவங்களோட பிளாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஏபிஐ ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது அந்த சைட்டை பற்றி டிஸ்கிரிப்ஷன் விக்கிபீடியாவிலேருந்து எடுத்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தது போக நம்ம டேரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா வந்து இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து அவனோட இது டவுன்லோட் பண்ணல, அதை போய் பில்டு பாத்தில் போய் கான்ஃபிகர் பண்ணி இது எக்லிப்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்குலாம் தெரியும்னு நான் நம்புகிறேன். இல்லைனா எக்லிப்ஸ் போய் டவுன்லோட் கொடுங்க, உங்களுக்கு வந்துடும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ எக்லிப்ஸில் போய் இந்த பாருங்கள் ட்ராபாக்ஸ் ஜாவா எஸ்டிகேவை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். அது கூட என்னென்ன இன்க்ளூட் பண்ண சொன்னாங்களோ அது மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இது எப்படி இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா வந்து ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே நான் எங்கே அன்சிப் பண்ணி வச்சுருக்கணும் அந்த அன்சிப் பண்ண இடத்துல போய் எடுத்துக்கிட்டேன் நான். ஓகேவா? ஸோ எங்கே பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேரில் எக்லிப்ஸில் அடிஷ்னல் லைப்ரரியில் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இங்கே அன்சிப் பண்ணேன். இதில் இருக்க லிப்பை எடுத்து ஃபுல்லாக லிப்பையும் சேர்த்துக்கிட்டேன் நான். ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் தேவையான இம்போர்ட்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட்னா இந்த இன்க்ளூட் பண்ணுவோம்ல அந்த கதை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராபாக்ஸ் ஏபிஐன்னு அவன் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கான். அவங்களே இன்பில்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாவாவில் ஸ்ட்ரிங் கிளாஸ் இருக்கா மாதிரியோ இல்லாட்டினா வேறு ஏதோ ஒரு கிளாஸ் ஜே பட்டன் அந்த மாதிரி என்ன கிளாஸ் இருக்க மாதிரியோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஏபிஐ பேர்னு ஒரு இது கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நெட்லேருந்து எடுத்ததான், நான் ஒன்றும் புதுசாக அது கண்டெல்லாம் பிடிக்கல. ஓகேங்களா? ஸோ நீங்களும் போனீங்கன்னா அதெல்லாம் இருக்கும், கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ ஒரு வெப் செஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த செஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக வரேன். என்னோடய ஃபைலை வந்து என்ன ஃபைலோ நானே சாம்பிளாக ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு அதை புட் பண்ணுறேன். அவன் ஒரு ஏபிஐ கொடுத்துருக்கான், புட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஏபிஐ கொடுத்துருக்கான். அந்த ஏபிஐயை வச்சு புட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஓகேவா? அந்த வெப் செஷன் இருக்குல்ல, அந்த வெப் செஷனை வச்சு ஒரு ட்ராபாக்ஸ் ஏபிஐ ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். புட் பண்ணோன்னே அது வந்து உள்ளே போய் அழகாக அவுட்புட் ஆகிடுச்சு, உள்ளே போட்டுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் அருண் _1ன்றது வச்சுக்குவோம், இல்லை _govi அப்படின்னு வச்சுக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் ரன் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக 4 லைன் கோடு தான் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு நார்மல் ஜாவா மெத்தடை கால் பண்ணுற மாதிரி தான். இதெல்லாம் எதுவுமே ஏபிஐன்றதுனால ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல. ஒரு ஜாரை இன்க்ளூட் பண்ணேன், அவனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னவோ அதை கால் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அந்த ஆப் கீ அதெல்லாம் வந்து ஆப் சீக்ரெட் அந்த லோட்லோஸ் கீலாம் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபைல் அப்லோடிங் டன், அது வந்து நான் கொடுத்த அவுட்புட் மெசேஜ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவிஷன் என்னவோ அந்த ரிவிஷன் ஃபைல் போட்டுறேன். இப்போ என்னோடய ஹோமுக்கு போவோம். இப்போதைக்கு இல்லை, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ண ஃபைல் இங்கே வரும் பாருங்க. கௌதிராஜா வந்துரு. கமான் 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 லக்ஷ்மி கமான். எஸ் வந்துச்சுங்க, இந்த இருக்கா சாம்பிள் அருண் ._govi.text நாங்கள் அப்லோட் பண்ணது வந்துச்சு. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் வெப் சர்வீசஸ் ஆர் ஏபிஐ. ஒரு வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணி அவனோட ஏபிஐ நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெண்டுக்கும் இதுதான் எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.